கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி 6 வயது முதலான பள்ளி இளம் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். கோவை மாவட்ட கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு மாநில அமைச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் இணைந்து மாவட்ட அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பிரேம் MMA அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளம் வீரர் வீராங்கனைகள் உற்சாகமாக பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 6 வயது முதலான பள்ளி மாணவர்கள் துவங்கி 20 வயதிற்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் வரை பல்வேறு வயது மற்றும் எடை பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. வீரர்களின் தைரியம், கட்டுப்பாடு மற்றும் நுட்பமான தாக்குதல், தடுப்பு திறன்கள் என நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. இதுகுறித்து கோவை மாவட்ட கிக் பாக்ஸிங் விளையாட்டு சங்க நிர்வாகிகள் பிரேம்குமார், பிராங்க்லின் பென்னி மற்றும் புகழேந்தி ஆகியோர் கூறுகையில், கிக் பாக்ஸிங் விளையாட்டில் இளம் வயதினரின் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் விதமாக போட்டிகள் நடைபெற்றதாகவும், அனைத்து விதமான பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு பயிற்சியாளர்கள் மற்றும் நடுவர்களின் கண்காணிப்பில் போட்டிகள் ஒழுங்காக நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர். இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் விரைவில் தேனியில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஆசிரம் பள்ளி நிர்வாகி கௌரி உதயந்திரன் கோப்பைகள் மற்றும் பதக்கங்கள், சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் விளையாட்டு ஒழுக்கம் மற்றும் உடற்தகுதி வளர்ச்சியில் கிக் பாக்ஸிங் போன்ற விளையாட்டுகளின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். இதன் மூலம் மாவட்டத்திலிருந்து மாநில மட்டத்திற்கு முன்னேறும் திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவது நோக்கமாக உள்ளதாகவும் கூறினார். போட்டியை வெற்றிகரமாக நடத்திய உதவிய நடுவர்கள், பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு அமைப்பாளர்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வு கோவை மாவட்டத்தில் கிக் பாக்ஸிங் விளையாட்டின் வளர்ச்சிக்கு புதிய ஊக்கமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. என் பேர் பிரேம்குமார், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிகமான குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிக் பாக்ஸிங்கில் 7 ஈவெண்ட்டில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லபடியாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் ரெகனைஸ் ஆன ஆர்ட்டு. இப்போ இதில் செலக்ட் ஆகிறவங்க இப்போ ஸ்டேட்டில் நடக்கிற ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகி குழந்தைங்க போகிறாங்க. அந்த போகிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் சார். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக இந்த சம்மர் கேம்ப் நடந்திருக்கிறது உண்மையிலே இந்த மாதிரி நேரங்களில் குழந்தைகளுக்கு தேவைப்படுற ஒன்று. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அசோசியேஷன் மூலிமா நடத்துகிற இந்த இதில் முழுக்க நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட் நிறைய எடுத்திருக்காங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன பண்ணணுமோ எல்லா செக்யூரிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு இது மிகவும் அவசியமான ஒரு கலை. அதே சமயத்தில் இது சர்டிஃபிகேட்டும் கூட இப்போது பிரேம் சார் சொன்ன மாதிரி SGFAல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய சர்டிஃபிகேட்ஸும் அவங்க பின்னாடி மேற்படிப்புக்காக வேண்டி யூஸ் ஆகும். ஸோ படிப்புக்காக மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காகவும் ஒரு சேஃப்டிக்காகவும் இந்த கலையை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இன்னும் மேன்மேலும் இந்த மாதிரி கேம்ப்ஸ் இந்த அசோசியேஷன் சார்பாக நடத்தணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ இந்த கேம்ப் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள்.